ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் கோடி சரணம் சரணம். அடியேன் ஆண்டாள் பாஸ்கர் பேசுகிறேன். இன்றைய டாபிக் அரிது அரிது மானிடனாய் பிறத்தல் அரிது, அதனினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, மானிடனாய் பிறப்பதே அரிது. இந்த உலகத்தில் எத்தனையோ ஜென்மங்கள் தாண்டி, எத்தனையோ மானிட பிறவி தாண்டி தாண்டி ஒரு இறுதி கட்டமாக ஒரு மானிட பிறவி எடுத்துடுறோம். அதில் 6ஆம் அறிவை யூஸ் பண்ணி நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய கூன் அப்படிங்கிறது நம்ம மனம் நிலை குன்றி நாம் இல்லாமல் அப்படின்றது தான். அந்த கூன் பட்டு இருக்கக்கூடாது, மனசில் கூன் இருக்கக்கூடாது. அந்த கூன் இல்லாமல் நம்ம உயர்ந்த விஷயங்களை எண்ணி வாழுதல் அப்படிங்கிறது. அடுத்தது குருடு அப்படிங்கிறது, நமக்குள் இருக்கக்கூடிய ஜீவ ஜோதியை நம் வாசியின் மூலியமாக காற்றை ஏற்றி நெற்றிக்கண்ணை திறந்து அந்த நெற்றிக்கண்ணின் மூலியமாக நம்மளுடைய உயிராற்றலை, அதாவது ஜீவ ஜோதியை தரிசிப்பது. அதுதான் உண்மையான கண். மற்றபடி இந்த கண்ணெல்லாம் அவங்க சொல்லலை. செவிடு என்பது நம்ம ஜோதி இருக்கு இல்லையா, அதை சுற்றி ஒரு நாத விந்தம் இருக்கும். அந்த நாதத்தை கேட்காத ஒரு காது, அதுதான் செவிடு. பேடு அப்படிங்கிறது, நாம் மிக அற்புதமான ஆற்றல்களோடு படைக்கப்பட்டு இருந்தாலும் நம்மளுடைய உயர்ந்த விஷயமான இறை ஆற்றலை, நம்மளுடைய ஜீவ ஜோதியை தரிசிக்க இல்லாமல், அந்த மாதிரி தான். அதாவது அந்த எண்ணமே இல்லாமல் இருப்பதுதான் பேடு. அப்படிப்பட்ட விஷயங்களை தான் கூன் குருடு செவிடு பேடுன்னு பெரியவங்க சொல்கிறாங்க. அப்படிங்கிறது என்னுடைய. உங்களுடைய கருத்துக்கள் இருந்தாலும் பகிர்ந்து சொன்னீங்கன்னா அடியேன் கேட்டுக்கிருவேன். அடியேன் ஆண்டாள் பாஸ்கர். ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம்.